புரியல என்னப்பா ப்ரோமோ எடிட்டர் உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ வந்து ரயனை வந்து எல்லாருமே அவர் வந்து கார்னர் பண்ற மாதிரி உள்ள ஒரு போர்ட்ரே பண்றாரு. அதை வந்து நாங்க நம்பணும் அதுதானே? அதுதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ப்ரோமோ எடிட்டரோட மெயின் மோட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோமோல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா என்ன காமிச்சிட்டு இருக்காங்கன்னா ரயனை வந்து எல்லாருமே டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ்லயே பாத்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்காங்க. உள்ள ரயனும் சொல்லிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அதை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்டரை வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோல கிளியரா பாத்தீங்கன்னா அவங்க கன்வே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? நீங்க எடிட் பண்றது எல்லாமே பக்காவா இருக்கு. ப்ரோமோ பார்க்கும்போது ஆமா நம்ம தான் தோணுது. ஆனா என்ன பிரச்சனைனா லைவ் போட்டுறீங்களே, லைவ்ல நாங்க பாத்துறோமே, லைவ்ல வந்து அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, ரயனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துறாங்க. பார்க்கும்போது தான் தெரியுது அடப்பாவீங்களா ப்ரோமோவை பார்த்து நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே கிளியரா புரியுது. இந்த ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்கன்னா ரயனை வந்து மொத்த பேரும் டார்கெட் பண்றாங்க, ரயன் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கிளியரா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ரயனை வந்து அட்டாக் பண்ணணும், மொத்தமா காலி பண்ணணும் அப்படின்றது யாரோட மோட்டிவுமே இங்க இல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கும்போது அவனை கீழே இறக்கணும், நமக்கு ஈக்குவலா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அங்க வந்து நினைப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா கேமோட ஃபார்மேட். ஸோ ரயன் வந்து இப்போ பாட்டம்ல இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா முத்துக்குமரன் இப்போ டாப்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா முத்துக்குமரன் அடிச்சு இறக்கணும் தான் ரயனோட மோட்டிவா இருக்கும். இப்பயே சரி இப்போ முத்து வந்து எப்படின்னு ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரயன் வந்து முத்துவை டார்கெட் பண்றாரு. அந்த ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். ரயன் சைட்ல இருந்து பார்க்கும்போது முத்து அடிக்கும் போது என்ன ரீசன்? முத்து வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அப்போ அவர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அது கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே அந்த சைட்ல இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரயன் அடிக்கும் போது என்ன தோணுதுன்னா அப்போ முத்து எல்லாம் வந்து நம்ம டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரயன் வந்து ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு பிரம்ம பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்காரு. அதை வந்து ப்ரோமோல இவனுங்க கன்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது. சீரியஸா சொல்றேன், உள்ள அந்த கலர் கோழி குஞ்சுல அந்த கலர் கோழி குஞ்சு பண்ற வேலையும் தாங்க முடியல. வெளியே அந்த ப்ரோமோ எடிட்டர் இருக்கானுங்களா இவனுங்க பண்ற அட்ராசிட்டியும் பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. ப்ரோமோல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன காமிக்கிறாங்கன்னா அப்படியே ஒரு பிஜிஎம்லாம் பயங்கரமா போட்டு ரயனை வந்து மொத்த பேர் டார்கெட் பண்றாங்க, ரொம்ப பாவண்டா அப்படின்ற மாதிரி காமிக்கிறானுங்க. டேய் போங்கடா வெறுப்பேத்தாதீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று பேசுறேன். இந்த பணப்போட்டின்னு இருக்குல்ல, அது வந்து அடுத்த வாரம் வைக்க போறாங்க. இந்த வாரமே பார்த்தீங்கன்னா அந்த பணப்போட்டிக்கான டாக் வந்து போயிடுச்சு. இப்போ இந்த ப்ரோமோல கூட ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த பணப்போட்டி எடுக்கிறானோ ஏதோ பண்ண போறானோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ரயனுக்கு அந்த தாட் இருக்கு. அதாவது என்னன்னா டிடிஎஃப் அடிச்சாலும் சரி அடிக்கலாம் சரி கம்பல்சரி சொல்றேன் ரயன் அடுத்த வாரம் இருந்தாருன்னா பண போட்டி எடுத்துருவாரு. கம்பல்சரி அவரால் வின் பண்ண முடியாது அப்படின்றது அவருக்கு ஆணித்தரமா தெரியும். டிக்கெட் டு ஃபினாலே ஒரு ஜெயிச்சாலுமே சரி ஃபைனலிஸ்ட்டுக்கு வரணும்னு நினைப்பாரான்னு பார்த்தீங்கன்னா 50-50% தான். எப்படின்னா அங்கே போகிறத விட இங்கே வந்தால் நம்மளுக்கு இப்படி சொல்ல பணமும் கிடைக்குது. ஒரு வாரத்துக்கோசம் இப்போ ஒரு 10 லட்சம் 12 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 12 லட்சத்தை எடுக்கலாமா இல்லை இன்னும் ஒரு வாரம் சர்வே பண்ணலாமா உள்ள அப்படின்னு பார்க்கும்போது யாராக இருந்தாலும் பேசிக்காக என்ன யோசிப்பாங்க, நம்மளுக்கு எப்படி சொல்ல டைட்டில் வந்து நம்ம அடிக்க மாட்டோம் அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ அப்படின்னும் போது சூஸ் பண்ணுறதா என்ன பொறுத்தவரைக்கும் கிளாரிட்டியாக இருக்கவங்க எப்படி சொல்றது, நான் வந்து வின் பண்ண அங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னும் போது அது எடுத்துட்டு போறதா ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரயன் சூஸ் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்களே, அவங்கள வந்து எடுக்க வைக்கிறதுக்கு தீபக்கும் முத்தும் பயங்கரமா பாத்தீங்கன்னா மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. இப்போ நான் லைவ்ல பார்த்தேன். அந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து பயங்கரமாக மண்டையை கழுவுறாங்க. தீபக்கும் முத்து வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஆனால் நீ வந்து பொட்டி எடுத்துரு 30% எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பேசி ஃபன்னாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் ஃபன்னாக பேசி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பவித்ரா மண்டையில் வந்து திணிச்சிக்கிட்டு இருக்காங்க, பொட்டி எடுத்துரு அப்படின்ற மாதிரி. ஒரு 10 லட்சம் வந்து எங்களுக்கு ஒரு லட்சம் கொடுத்துரு, மிச்ச பேரை நாங்கள் பிளாக் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் இப்போ ரயன்லாம் வந்து பொட்டிக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, பொட்டி எடுக்க வந்தாருன்னா ரயனை நாங்கள் தடுத்துறோம், நீ அதுக்குள்ளே போய் பொட்டி எடுத்துரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீலிங் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க மண்டையை கழுவுறானுங்கன்னு. அவங்க மைண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பொட்டி எடுக்கணும் விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா இதில் கொடுமை என்ன தெரியுமா, பவித்ரா இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாங்க, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கும் மஞ்சரிக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு வெளியே போகிறதுக்கு. இன்கேஸ் பவித்ரா தாக்கு பிடிச்சி இருந்தாங்கன்னா உண்மையிலே பண போட்டி எடுத்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்த ஒரு வாரம் பவித்ராலாம் சர்வே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வாரமே வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் தப்பிச்சிட்டாங்க, எப்போ எப்படியோ தப்பிச்சிட்டாங்க விஷால் வெளியே போயிட்டாருப்பா அப்படின்ற சூழ்நிலையில் இன்கேஸ் அவங்க இருந்தாங்கன்னா பவித்ரா வந்து பண போட்டி எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அவங்க நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பவித்ரா எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது இருக்கு, இவ்வளோ நாள் உள்ள இருந்தாங்களே எப்படியோ இருந்துட்டாங்கப்பா, ஏதோ ஒன்று பண்ணி அமைதியாகவே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இவ்வளோ நாள் நான் வந்து என் கேரக்டர் இப்படி தான் அப்படின்ற மாதிரி கேரக்டரை மாற்றிக்காமே இருந்தாங்களே, அதுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இதை நினச்சிக்கிட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தா பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நான் வந்து டைட்டில் அடிப்பேன், நான் டைட்டில் அடிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான கேண்டிடேட் நான் தான் அப்படின்னு நம்ம நினச்சேன்னா கடைசியில் ஒன்றுமே எல்லாம் விரல் சோப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது. ஆனால் ரெண்டு பேரும் பயங்கரமாக வேலையை பார்க்குறாங்க. முத்துக்குமரனும் சரி தீபக்கும் சரி எப்படியாவது பவித்ரா எடுக்க வச்சிடணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த இடத்துல வந்து ரயன் ஏன் எடுப்பாரு நான் திருப்பி சொல்றேன்னா, ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக பாசிபிலிட்டி இருக்குது எடுக்கிறதுக்கு. டிக்கெட் டு ஃபினாலே அவர் தான் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாட்டர்டே தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க வின்னர் யாருன்னு அப்படின்ற மாதிரி. இருந்தாலுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளியே வர நியூஸ் லீக்டு நியூஸ் எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா ரயன் தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையிலே வச்சா கூட ரயன் வின் பண்ணாலுமே கம்பல்சரி ரயன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்கேஸ் ரயன் வின் பண்ணலப்பா வேற யாரோ வின் பண்ணிட்டாங்க, ஏன்னா டாஸ்க் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, ட்ரம் டாஸ்க் இல்லை. ஸோ அப்படின்னும் போது அடுத்து அந்த டைமிங் டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த டாஸ்க்கில் வந்து பாயிண்ட் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இப்போதைய பாயிண்டிங்
லீடிங்ல ரயன் தான் இருக்காரு. இதுல டோட்டலா ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆகி வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் இன் கேஸ் சௌந்தர்யா ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிக்கெட் ஃபைனலே, ரயன் எப்படி தப்பிச்சிருவார். ஏன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஓட்டிங்ல ரயன் வந்து போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓட்டிங் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா பவித்ரா மஞ்சரி இவங்க தான் வெளியே போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன் கேஸ் அவர் தப்பிச்சாலுமே அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா பொட்டி எடுத்துட்டு வெளியே போயிடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன இப்போ அவரோட ஃபீலிங்ஸ் என்னன்னா மொத்த பேர் நம்மள அடிக்கிறாங்க, மொத்த பேர் நம்ம கார்னர் பண்றாங்க, அதாவது ஒரு மாதிரி என்ன கார்னர் பண்றாங்கன்னு ஒரு ஃபீலை வந்து கிரியேட் பண்ணுவாங்களா. ராணோ கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு, மொத்த பேர் சேர்ந்து என்ன கார்னர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அதே தான் பாத்தீங்கன்னா இப்போ ரயன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. நேற்று நைட்டு கூட பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் போய் பவித்ரா யாராவது உட்காந்து பேசிட்டா கூட அவன் பக்கத்துல உட்காராதீங்க, நான் தான் சொன்னேன் அவன் உட்காந்தாலே உங்க மண்டையை கழுவிடுவான், அவன் வேற மாதிரி ஏதோ உங்களை மாத்தி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா இப்போ மொத்த பேரும் இவர் சொல்றதை வந்து கரெக்ட்னு ஒத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. வீக்கெண்ட் எபிசோடு கூட வெயிட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தார்ல. எந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு நான் இவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணதில்லை, இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு பயங்கரமா வெயிட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லல. அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா ரயனை தூக்கி வச்சு கொண்டாடுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறாரு. வாய்ப்பு இருக்கு, ஏன்னா உண்மையிலே எஃபர்ட் போட்டிருக்காரு, இந்த டாஸ்க் எல்லாம் பயங்கரமா விளையாடி இருக்காரு அப்படின்னு மாதிரி பாராட்ட மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. உண்மையிலே பாத்தீங்கன்னா பாராட்டுவாரு. என்ன மேட்டர்னா இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரயன் பண்ணது எல்லாமே கரெக்ட், அவர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக கேம் பண்ண அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லிட்டு இருக்காருல்ல. அது என்னன்னா எதில் வந்து நியாயம் அநியாயம் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டானா அவனும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டான். இந்த இடத்துல ரயன் என்ன நினைக்கிறாருன்னா வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரி ரயன் நீங்கள் பண்ணது எல்லாமே கரெக்ட், முத்து நீங்கள் பண்ணது எல்லாமே அநியாயமாக பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடுவீங்க, ரயன் மாதிரி பேசிக்காமல் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும் அப்படின்றதுனால ரயனை வந்து பாராட்டிட்டு முத்துவை பிடிச்சி கொட்டுவார்னு எதிர்பார்க்குறாரு. மேபி வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாருன்னு தெரியலங்க. ஒரு விஷயம் சொல்லுவா, முத்துக்குமரன் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பண போட்டி எடுக்கிறாங்களே அந்த மேட்டரில் இன்கேஸ் விஜய் சேதுபதி வந்து இந்த வீக்கெண்டில் போட்டு பொழந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மேபி அதாவது வீக்கெண்ட் எபிசோட பார்த்துட்டு அப்புறம் தான் நானே டிசைட் பண்ணுவேன் பண போட்டி எடுக்கிறது எடுக்காதும். மேக்ஸிமம் எடுக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இன்கேஸ் இந்த வீக்கெண்டில் வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இன்கேஸ் நான் வின் பண்ணுற வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் பணப்படியை எடுக்கிறத பற்றி நான் யோசிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு. மேபி எப்படி வேணா போலாங்க, ஏன்னா ரொம்ப சைக்காலஜிக்கல் வீக்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் தான், நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பணப்போட்டியை யார் வேணா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா போட்டு போலன்னு பொழுதுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் ஜாக்லினே போட்டு விஜய் சேதுபதி வந்து நீ பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொழந்துட்டாரு, வெளியே கொஞ்சம் சுத்தமாக கிளாப்ஸே வரல அப்படின்னா கம்பல்சரி சொல்கிறேன் ஜாக்லின் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே ஒரு ஃபீல் வந்துடும்ல, அதாவது இந்த வீக்கெண்ட்லாம் இப்போ லாஸ்ட் வீக்கு அது அடுத்த வீக் ஒரு வீக் தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த வீக்கெண்டில் நம்மளுக்கு சுத்தமாக சப்போர்ட்டே இல்லை அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஃபீல் வரும். கண்டிப்பாக நம்ம ஃபினாலே ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பணத்தை எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 12 லட்சம் எடுத்தாலும் பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் வின் இப்படி ரன்னரப்பாக போனால் கூட உங்களுக்கு ஒரு ரூபா கிடையாது, வின்னர் ஆனால் மட்டும்தான் 50 லட்சம் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் ரன்னரப்பாக போய் இந்த இது பணப்போட்டியாவது எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 12 லட்சம் அந்த மாதிரி எடுக்கிறது பெனிஃபிட் தானே. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த வீக்கெண்டில் யார் அடி வாங்குறாங்களோ அவங்களாம் பணப்போட்டி எடுக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ரயன் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் அடி வாங்காமல் டிக்கெட் ஃபினாலில் ஜெயிச்சாலுமே சரி ரயன் வந்து பணப்போட்டி எடுக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண். ஏன்னா அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கான்ஃபிடென்ட்டே போயிடுச்சு. இப்போ கூட டாஸ்க் முடிஞ்சதில்ல, பிக் பாஸே கலாச்சாரு இந்த மாதிரி தயவு செஞ்சு சிரிங்கப்பா ஏன்பா அப்படின்ற மாதிரி -1 மார்க் அப்படி ஜாக்லைனை வச்சு ஆனாங்களே. ஸோ அதில் வந்து -1 மார்க் சொன்னோன்னா அருண் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுருங்கி இருந்தது, அது இன்னும் சுருங்கிச்சு. நம்ம வெளியில எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம், கடைசியில் பிக் பாஸே சொல்லிட்டாரு எப்பா அருண் ஏன்பா மூஞ்சி அப்படி உருன்னு வச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலே நம்மளுக்கே பார்க்கறதுக்கு பாவமா இருந்ததுல, அவருக்கே அந்த மாதிரி தான் தோணி இருக்க போற யாரா இவன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாவே அந்த 0 வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா மூஞ்சி ரொம்பவே சுருங்கி போச்சு. இப்போ ஜாக்லைன் சொன்னது என்னன்னா என்ன மைனஸ்ல மட்டும் போக விட்டுறாத, -1 மட்டும் போக விட்டுறாத அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸை கலாச்சி விட்டாரு -1 அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்கும் 0 தான் இருக்குது, -1ல போல இருந்தாலுமே சொல்றேன் அருண் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கு. கண்டிப்பா அருணுக்கும் தெரியும் நம்ம வின் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது அருண் வந்து அத்தவாரம் தாங்க வரணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படின்னும் போது அருண் வந்து பணப்பட்டி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார் எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த பிளேயர் வந்து எடுத்தால் ஓகேப்பா நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆவேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, ரயன் எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அருண் எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரயனை வந்து இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்களா ப்ரோமோலலாம், அதாவது வந்து எப்படி சொல்கிறது 100% அது ரயன் பண்ணது 100% தப்புன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. அவரோட சைட்லேருந்து பார்க்கும்போது அது கரெக்ட் தான். என்னன்னா அவர் அங்கே இருந்துக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்க பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாரும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அது அவங்க எல்லாருமே தப்புன்னு ப்ளேம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்கன்னா இப்போ அவர் சொல்ற ஒரு விஷயம், அவர் சொல்ற ஒரு விஷயம் நல்ல கார்னர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை போர்ட்ரே பண்றாருல, அதை வந்து ப்ரோமோல வந்து கரெக்ட்ன்ற மாதிரி ப்ரோமோ ஒரு ப்ரோமோவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.